இன்றைக்கி வெஜிடேபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எனக்கு பிடிச்ச காய்கறியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, ஒரு தக்காளியை நசுக்கி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஊற்றி காய் வேகிற வரைக்கும் வேக வச்சு இறக்கிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, முந்திரி, பச்சை மிளகா, வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணி வதக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் அரைங்க. கடாயில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். வெந்த காய்கறியில் இந்த தக்காளி கலவையும் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு காரம் பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான வெஜிடேபிள் குருமா ரெடி ஆயிடும். தோசை, இடியாப்பம், இட்லி எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.